गाइस ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு. ரொம்ப தொன்பத்துல போய்கிட்டு இருக்கு. சொல்லி தொலைங்க என்ன சொல்லணுமோ. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜிகிதண்டா சாப்பிட வந்துருக்கோம். வாங்க போய் ஜிகிதண்டா சாப்பிட்டு மதுரையில் எங்கே ஃபேமஸோ எங்கே ஃபஸ்ட் ஜிகிதா இருக்கோ அங்கேயே வந்துருக்கோம். மதுரை கிட்ட வந்துச்சு ஏன் ஃபேமஸ் ஆளு இந்த கிருஷ்ணன் எல்லாம் வந்து கரெக்டா சூப்பரா கரெக்டா இருந்தா நல்லா இருக்கு. வாயை தெரிக்கிறோம். இல்ல புரியல. गाइस ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு. நம்ம கேமராமேன் வந்து ஒழுங்கா மைக்கை ஆன் பண்ணாம ரெக்கார்ட் பண்ணாம விட்டான். ரொம்ப தொன்பத்துல போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னன்னா சொல்லி தொலைங்க என்ன சொல்லணுமோ. இல்ல என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. கேமராமேன் எது கேமரா போடுறாங்க எத்தனை திட்டுறாங்களா அவனுக்கு லெமன் கூட சாகடிக்கிறேன். அவனா நெருப்புல போயிட்டு இருக்கேன். ஆனா ஏதாவது சரி பரவாயில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்கான். இந்த ஒரு இதில் உழைப்பு விட்டான் விடுங்க. இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்கான். இந்த ஒரு இதில் உழைப்பு விட்டான் விடுங்க. ஆனால் நல்ல நல்ல கண்டென்ட்டாக இப்போ தான் எடுத்து என்னென்னமோ பேசணும். இது வரைக்கும் பேசாத ChatGPT எல்லாம் நாங்கள் பேச வச்சு கூப்பிட்டு வந்தோம். முதல்ல நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஜிகிர்தண்டா வந்து ஒரு முகலாய மன்னர்னால அவருக்கு ஒரு டெசர்ட் வேணும்னு கண்டுபிடிக்கப்பட்டது தான். அந்த மாதிரி ஒவ்வொன்றா பேசி நிறையா விஷயம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை நிறையா விஷயம் பேசியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல வீடியோவாக தான் வரும். திருப்பி பேசுங்களா? திருப்பி பேசணுமாடா? திருப்பி பேசுவா திருப்பி பேசுங்க. வெறுப்பா பேசணும். ஒரு நிமிஷங்க. ஜிகிர்தண்டாக்கு எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன பேசியிருந்தோம்னா ஜிகிர்தண்டா வந்து எங்கெங்கே உருவாச்சு, எப்படி உருவாச்சு, எப்படி ஃபஸ்ட்டு மதுரைக்கு வந்தது, அது எப்படி மதுரையோட அடையாளமாக மாறிச்சுங்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். அதை வந்து கரெக்டாக உள்வாங்கி புரிஞ்சுக்கிங்க. வந்து எந்த நூற்றாண்டில் வந்துச்சுன்னா 17ஆம் நூற்றாண்டில் முகலாயர்களால இங்கே வந்துச்சு சொல்கிறா. அதான் எதுக்கு வந்துச்சு, முகலாயர் மன்னர்கள் வந்து போர் தொடுப்பாங்க. அந்த இடத்துல எந்த இடத்த அவங்க ஆக்கிரமிக்கிறாங்களோ அந்த அவங்களோட இந்த பாரம்பரிய ஃபுட்டை இங்கே வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் ஜிகிர்தண்டா இங்கே வந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பாதாம் பால் தான் இருந்துச்சு. போக போக கொஞ்சம் மாத்திட்டாங்க. சில விஷயங்களை ஆட் பண்ணி ஜிகிர்தண்டா வாங்கிட்டாங்க. பாதாம் பிசின் ஐஸ்கிரீம் தப்ஜா சீட் இதெல்லாம் போட்டு கஜினி அசின் பாதாம் பிசின் அந்த மாதிரி அசின் அனுஷ்கா த்ரிஷா நயன்தாரா சமந்தா அது போக வந்து இங்க குடிச்ச ஜிகிர்தண்டா தான் வந்து ஒரிஜினல். அங்க குடிச்ச ஜிகிர்தண்டா வந்து காபி முறையான காபி. நைட்டு நானும் கண்டு ஒன்று குடிச்சான். போடலண்ணே புளிப்பு ஒரு நிமிஷம். காலையில ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான், கேமராமேன் லெசி கேட்டான். 400 ரூபா லெசி. நம்ம அப்படி ஆச்சு. ஜிகிர்தண்டா கொண்டு வாங்க. உள்ள இந்த பிரச்சனை எடுத்து வச்சா ஜிகிர்தண்டா கெட்டியா இருக்கு. சேர் விட்டு நல்லா கெண்டு குடிக்கிறோம். அப்படியே வாந்திர மாதிரி ஆச்சு. குடிச்சுட்டு 3/4 கிளாஸ் இருக்கு. நாங்க கிளம்பிட்டோம். நாங்க குடிச்சு முடிச்சு கிளம்பிட்டோம். கல்லு கிளம்ப வந்தா வாடாமல போலான்றான். ஏன்னா குடிக்கலாம் கேட்டா இல்லைண்ணா நல்லா இல்லைனா கீழே ஒதுங்க பண்ணிட்டான். டேய் குடிச்சு விட நினைச்சுக்குவானா அப்படின்ட்டு ஆளு கொஞ்சம் குடிச்சு வந்துட்டான். குடிச்சு அடுத்தது பாத்ரூம்ல உட்காந்துருந்தேன். கல்லு வந்தா 2 நாள் தான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? 4 மணி நேரத்துக்கு 4 நாள்ட்டாங்க. கொஞ்சம் போய் போதுங்க. இதோட இந்த விளாக்ஸை முடிச்சுக்கலாங்க. We are going to திருப்பூர். இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடை அட்ரஸே கடை தான்டா. மார்க்கெட்ல மாரட் ஸ்ட்ரீட் கார்னர். அங்க வந்து காமராஜெல்லாம் கிடையாது. ஜிகிர்தண்டான்னு சொன்னாலே போதும் அதால வந்துடும். அட்ரஸ் ஜிகிர்தண்டா தான் அட்ரஸ் தான் ஜிகிர்தண்டாவே. அதே மாதிரி ஜிகிர்தண்டா முடிச்சு அப்படியே ஆப்போசிட்ல தென்னங்குத்து கடை இருக்கு.
தென்னமுத்து வாங்கி சாப்பிடுங்க. வயிற்று புண்ணு வாய்ப்புலாம் நீட்டாக சரியாகும். இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. கல்லு மூலம் அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ. 50 ரூபாய்க்கு 10.